सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி சச்சரிதம் ஓவிகள் கருத்துரை அத்தியாயம் 34 உதி மகிமை. ஸ்ரீ கணேசனை வணங்குகின்றேன். அறிவை அளிப்பவளான அன்னை ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்குகின்றேன். ஸ்ரீ குருதேவரை வணங்குகின்றேன். ஸ்ரீ குல தேவதையை வணங்குகின்றேன். ஸ்ரீ சீதா ராமச்சந்திரனை வணங்குகின்றேன். ஸ்ரீ சத்குரு சாய்நாத் மகாராஜை வணங்குகின்றேன். உதியின் மகத்துவம் கடந்த அத்தியாயத்திலே விவரிக்கப்பட்டுள்ளது. இந்த அத்தியாயத்திலும் உதியின் மகிமையும் உதியினுடைய குணங்களையும் விவரிக்கும் கதைகள் விவரிக்கப்படும். கடந்த அத்தியாயத்திலே குறிப்பிடப்பட்ட கதைகளின் அர்த்தத்தின்படி இங்கு வழங்கப்பட்ட கதைகள் மூலம் உதியின் மகத்துவம், மகிமை மற்றும் சக்தி விளக்கப்படுகின்றது. கேட்போர் அனைவரும் தங்கள் சுய மகிழ்ச்சி மற்றும் திருப்திக்காக அமைதியான மனதுடன் அதை கேட்க வேண்டும். குணப்படுத்த முடியாத எலும்பு, காசநோய் எந்த சிகிச்சையினாலும் குணம் ஆகவில்லை. சாயி மகன் தனது சொந்த கைகளால் காயத்திலே கொடுத்த உதியை பூசுவதன் விளைவாக நோய் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டது. இந்த ஒளிரும் உதியை பற்றிய இது போன்ற பல கதைகள் உள்ளன. உதாரணமாக, இந்த கதைகளில் ஒன்றை கேட்டால் கேட்பவர்கள் நிச்சயமாக ஆச்சரியப்படுவீர்கள். நாசிக் மாவட்டத்தினுடைய மாலேகான் நகரிலே ஒரு பட்டாதாரி மருத்துவர் இருந்தார். அந்த மருத்துவரின் மருமகன் குணப்படுத்த முடியாத நோயால் பாதிக்கப்பட்டு இருந்தார். எந்த மருந்தும் அந்த நோய்க்கு எந்த விளைவையும் ஏற்படுத்தவில்லை. மருத்துவரும் அவரது நண்பரும் அறுவை சிகிச்சையிலே நிபுணராக இருந்த போதிலும் அவரது மருமகனின் நோயை கண்டு அறிய முடியவில்லை. அந்த நோய் எலும்பு காசநோய். இந்த நோய் மிகவும் அரிதானது மற்றும் குணப்படுத்த முடியாது என்பதால் எந்த மருந்தும் அதன் மீது எந்த விளைவையும் ஏற்படுத்தவில்லை. அனைத்து வகையான இந்திய மற்றும் வெளிநாட்டு சிகிச்சைகளும் முயற்சிக்கப்பட்டன. அறுவை சிகிச்சையும் முயற்சிக்கப்பட்டது. ஆனால் எந்த நிவாரணமும் கிடைக்கவில்லை. எதுவும் பலன் அளிக்கவில்லை. மருத்துவரின் மருமகன் மிகவும் இளமையாக இருந்தார். அவரால் வலியை தாங்க முடியவில்லை. அவர் வலியால் துடித்து கொண்டிருந்தார். அவரது உயிருக்கு ஆபத்து இருந்தது. அவரது நிலையை கண்டு அவரது பெற்றோரும் உறவினர்களும் மிகவும் சோகமடைந்தனர். எல்லா வைத்தியங்களும் தீவிர முயற்சிக்கு பிறகும் செய்யப்பட்டன. அந்த நோய் குணம் ஆகவே இல்லை. மருத்துவர்கள் கூட அந்த நோய்க்கு சிகிச்சை அளிப்பதிலே சோர்வு அடைந்தனர். பின்னர் கடைசி முயற்சியாக உறவினர்கள் தெய்வங்களையும் வணங்க அறிவுறுத்தினர். எல்லா தெய்வங்களையும் வழிபட்டனர். ஆனால் எதுவும் நிம்மதியை தரவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நேரத்திலே ஷீரடியிலே வசிக்கும் ஒரு விசித்திரமான துறவி பாபாவை பற்றி அவர் கேள்விப்பட்டார். அவர் ஒரு தனித்துவமான துறவி, அதாவது ஷீரடியினுடைய பெரிய துறவி யோகிராஜ் சாய் மகாராஜ். அவரை தரிசித்தாலே அனைத்து நோய்களும் குணமாகும் என்று அனுபவம் வாய்ந்தவர்கள் கூறியுள்ளனர். பின்னர் சிறுவனின் பெற்றோர் சாயியை தரிசனம் செய்ய முடிவு செய்தனர். கடவுளின் பெயரை சொல்லி இந்த முறையை முயற்சி செய்யலாம் என்று நினைத்த அவர்கள் மனதிலே சாயியை தரிசனம் செய்ய வேண்டும் என்ற ஆசை எழுந்தது. அவரது நெருங்கிய உறவினர்கள் பகவான் சாயி ஒரு சிறந்த துறவி என்று கூறினார். அவர் தனது சொந்த கைகளால் உதியை பூசினால் ஒரு கடுமையான நோய் கூட குணமாகும். பிறகு அதை ஒரு முறை அனுபவிப்பதிலே என்ன பிரச்சனை? அவர்கள் சாயி மகானுடைய பாதங்களிலே விழுந்து ஆசீர்வாதம் பெறுகின்றார்கள். ஒருவேளை அவரது அருளால் இந்த நோய் குணமாகி எல்லா வலிகளும் நீங்கினால் அவரை பார்ப்பதிலே என்ன பிரச்சனை? இதை தவிர வேறு என்ன வழி இருக்கிறது? சிறுவனின் பெற்றோர் இப்படித்தான் நினைத்தார்கள். இதை முடிவு செய்து எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு மனதிலே சாயியை தரிசிக்க வேண்டும் என்ற பதட்டத்துடன் உடனடியாக ஷீரடியை அடைந்தனர்.
ஷீரடியை அடைந்தவுடன் பாபாவின் பாதங்களை வணங்கி தரிசனம் செய்தனர். அவர் பாபாவின் முன் நின்று சிறுவனின் நோயை பற்றி சொல்லி அவருடைய கருணைக்காக மன்றாடினார். மனமுடைந்து பாபாவை வணங்கினார். சாயியினுடைய பாதங்களை பணிவுடன் வணங்கி சிறுவனின் நோயை பற்றி சோகமான குரலிலே சொன்னார். இந்த சிறுவன் தனது குணப்படுத்த முடியாத நோயால் அனுபவிக்கும் துன்பத்தை என்னால் பார்க்க முடியவில்லை. இப்போது என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை. முன்னால் எந்த பொருத்தமான பாதையும் என்னால் பார்க்க முடியவில்லை. அவர் மிகவும் சோகமான குரலிலே பாபாவிடம் பிரார்த்தனை செய்தார். சிறுவனின் துன்பத்தையும் அவரது நிலையையும் பார்த்து நான் மிகவும் சோர்வாக இருக்கின்றேன். ஓ சாய் பகவானே, உங்கள் ஆசீர்வாத கையை அவரது தலையிலே வைத்து அவரது வலியை போக்கவும். இதுதான் நான் உங்கள் பாதங்களிலே வைக்கும் ஒரே வேண்டுகோள். உங்கள் மகத்துவத்தையும் புகழையும் பற்றி கேள்விப்பட்ட பிறகு நாங்கள் இங்கு வந்துள்ளோம். உங்களுடைய பிரத்யேக அடைக்கலத்திற்கு வந்து எங்கள் மகனின் துன்பத்தை போக்கி எங்களுக்கு உயிர் கொடுக்குமாறு நாங்கள் உங்களிடம் பிரார்த்தனை செய்கின்றோம். பின்னர் இரக்கமுள்ள சாயிபாபா எங்கள் மீது இரக்கம் கொண்டார். சாய் பகவான் அவருக்கு உறுதியளித்தார். இந்த மஸ்ஜித் மாயினுடைய தங்குமிடத்தின் கீழ் வருபவர் ஒருபோதும் துரதிர்ஷ்டத்தை சந்திப்பதில்லை. சுழற்சியின் முடிவில் கூட அவர் ஒருபோதும் எந்த மோசமான விதியையும் சந்திக்க மாட்டார். இப்போது நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். இந்த உதியை எடுத்து உங்கள் காயத்தின் மீது தடவுங்கள். 4 முதல் 8 நாட்களுக்குள் இது முற்றிலும் குணமாகும். கடவுள் மீது நம்பிக்கை வையுங்கள். இது வெறும் மசூதி அல்ல, இது உண்மையிலே ஹரியினுடைய துவாரகை அல்லது துவாராவதி. இந்த மசூதியினுடைய தங்குமிடத்தின் கீழ் யார் வந்தாலும் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். நீங்கள் இதை நிச்சயமாக நம்புவீர்கள். இந்த மசூதி மாயினுடைய தங்குமிடத்தினுள் வந்த பிறகு ஒருவருக்கு நிவாரணம் கிடைக்காது என்பது ஒருபோதும் நடக்காது. இந்த மசூதியினுடைய படிக்கட்டுகளிலே யார் ஏறினாலும் அவரது படகு கடலை கடந்ததென உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். பின்னர் பாபா அந்த நோய்வாய்ப்பட்ட சிறுவனை தனது முன் உட்கார வைத்தார். பாபா தனது கையை அந்த சிறுவனுடைய நோயுற்ற காலிலே கருணையுடன் அசைத்தார். அந்த சிறுவன் உடல் வலியால் அவதிப்பட்டான். பாபாவின் தரிசனத்தால் உடல் வலிகள் மட்டும் குணமாகவில்லை, மாறாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட பேரழிவுகள் மற்றும் இறுதிக்கட்ட மனநோயாளிகள், மனநலம் குன்றியவர்கள் கூட பாபாவின் கருணையால் குணம் அடைந்தனர். சாயியை பார்ப்பதன் மூலம் அனைத்து துக்கங்களும் நீங்கின. பாபாவின் வாயிலிருந்து வந்த அமிர்தவாணி, அமிர்த சொற்கள் அந்த நோயுற்ற சிறுவனுக்கு முழுமையான நிவாரணத்தை அளித்தது. பின்னர் சிறுவனும் அவனது பெற்றோரும் ஷீரடியிலே 4 நாட்கள் தங்கினர். எலும்பு நோயிலிருந்து அவர்களுக்கு நிவாரணம் கிடைக்க தொடங்கியது. சாயினுடைய பாத பக்தியும் வலுவடைய தொடங்கியது. சாயினுடைய பாதங்களிலே முழுமையான நம்பிக்கை ஒரு புதிய மந்த நிலையாக இருந்தது. அதன் பிறகு குடும்ப உறுப்பினர்கள் பாபாவிடம் அனுமதி பெற்று மகிழ்ச்சியுடனும் திருப்தியுடனும் தங்களுடைய கிராமத்திற்கு திரும்பினார்கள். பாபாவினுடைய இந்த தெய்வீக லீலை ஒரு சாதாரண லீலையா? எலும்பு ரோகம் போன்ற குணப்படுத்த முடியாத நோய் கூட உதியை பூசுவதன் மூலம் பாபாவின் கருணை பார்வையினாலும் மட்டுமே குணமானது. பாபாவின் தனித்துவமான சிகிச்சை முறை இதுதான். இவ்வளவு பெரிய மனிதரின் தரிசனத்தை பெறுவது பக்தர்களின் மிகப்பெரிய அதிர்ஷ்டம். அவருடைய கருணை பார்வை மற்றும் ஆசீர்வாதங்கள் அனைத்து நோய்களையும் குணப்படுத்துகின்றன. சில நாட்களுக்கு பிறகு தினமும் உதியை உட்கொண்டு எலும்பு ரோகம் உதியை பூசுவதன் மூலம் அந்த காயம் முழுமையாக குணமடைந்தது. அந்த சிறுவன் முற்றிலுமாக ஆரோக்கியம் ஆகிவிட்டான். மாலேகானிலே
அந்த சிறுவனுடைய மருத்துவர் மாமா இந்த யதார்த்தத்தை அறிந்து கொண்டார். அவர் ஒரு மருத்துவராக இருந்ததால் இந்த நோயினுடைய தீவிரத்தை அவர் முழுமையாக அறிந்திருந்தார். பாபாவால் நோய் குணமானதில் அவர் ஆச்சரியப்பட்டார். பாபாவை பார்க்க அவர் ஆர்வமாக இருந்தார். நான் மும்பைக்கு செல்லும் போது நிச்சயமாக பாபாவை பார்ப்பேன் என்று மனதிலே முடிவு செய்தார். அதன் பிறகு அவர் மாலேகானிலே இருந்து மன்மாட் வழியாக மும்பைக்கு சென்றார். பின்னர் சிலர் பாபாவை பற்றி மோசமாக பேசி அவருடைய மனதிலே சந்தேகத்தை ஏற்படுத்தினார். இதன் காரணமாக மருத்துவர் ஷிரடிக்கு செல்லும் முடிவை மாற்றினார். அத்தியாயம் 34 புதியின் மகிமை, ஓவிகள் மற்றும் கருத்துரை அடுத்த தொடரிலே கேட்கலாம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय।